ஸோ சமயத்தில் WWE க்ரௌன் ஜுவல் பேப்பர் இவன் நடந்து முடிச்சிருக்காங்க. ஸோ க்ரௌன் ஜுவல் 2025 என்ன நடந்துச்சு அண்ட் ஆல்சோ போஸ்ட் ஷோலையும் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்லுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் க்ரௌன் ஜுவல் 2025 ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டிருந்தோம் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் மினிட் ஸ்பெகுலேஷன்ஸ் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ப்ரெடிக்ஷன் வைஸ் நான் 5 மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே அடிச்சிருக்கோம். ஸோ 5 ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங் வித் கிக் ஆஃப் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் vs பிரான்சன் ரீட்கான ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மி யூசோ, ஜே ஊசோ அண்ட் ஆல்சோ பிரான் பேக்கரோட இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இன்டர்ஃபென்ஸ் போகிற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு பவர் பேங்க் போடுவாங்க அந்த கமெண்ட்ரி டேபிள் கிட்ட. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கேல் கால் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆம்ப்ரோஸ், ராலன்ஸ், ரெயின்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருக்காங்க. பட் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிக்கிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் ஒரு கட்டத்தில் நம்மளுடைய கிரிக்கெட் பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேட் பேரட் என்ன மென்ஷன் பண்ணுவாருன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ மேட்சோட கிளைமேக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் டேபிளில் அந்த ரிங்காண்ட டேபிள் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் போடுவார்ல, ஸோ அதை போடலான்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா சமௌண்ட் ட்ராப் போடலான்னு பார்க்குறாரு. அந்த இடத்துல ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் ஸ்பியர் போடலான்னு வராரு. பட் பிரான்சன் ரீட் தடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு ஸ்பியர் கனெக்ட் ஆயிடுது. அதை யூஸ் பண்ணி பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜே ஊசோக்கு ஒரு ஸ்பியரை போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறமா சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வைஸ் நான் பிரான்சன் ரீட் தான் வின் பண்ணுவார், அப்போ தான் வந்து ஷோலே நகரும்ன்றதை சொல்லியிருந்தேன். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாரு. வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளெலைனோட ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க, ரோமன் ரெயின்ஸ்க்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது கிறிஸ்மஸ் வர வந்து பார்த்தீங்கன்னா என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஜிம்மியும் ஜேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ்லாம் போகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE நல்லாவே பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். மேட்ச் வாஸ் ஆசம், சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சில், அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்ற மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என் ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய விமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற ஸ்டெஃபனி வாகர் வர்சஸ் நம்மளுடைய டிஃபனி ஸ்டாட்டனுக்கான விமன்ஸ் க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த மேட்ச்சை சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. நான் இந்த மேட்ச்சை நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சுருந்தாங்க தான் சொல்லணும். பட் இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இழுத்துருக்கலாமோன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்திருந்தேன். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெஃபனி வாகர் தான் இப்போ வரைக்கும் கண்ட விமன்ஸ் க்ரௌன் ஜுவல் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்க. நான் ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தேன் ஸ்டெஃபனி வாகர் சைடு WWE போவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாகரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. மேட்சை சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான்சனா வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கு ஸ்பெஷல் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பழைய ட்ராங்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆசமாக இருந்துச்சு. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பட் மேட்ச் தெரிவிக்க விட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங்கை நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் சூப்பராகவே இருந்துச்சு. நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வழக்கம் போல் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபினிஷர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிபிட் கொடுத்துருப்பாரு. கிறிஸ் ஜெரிகோ, அண்டர்டேக்கர், ராண்டி ஆர்டன், பிரே ஒயிட் முதற்கொண்டு ஷான் மைக்கேல், ஸ்டிங்கு, மிஸ், சமோஜோ, ரூசோ, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினிஷர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஃபைனலாக ஜான்சனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. நான் ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தேன் ஜான்சனா சைடு போவாங்கன்ற மாதிரி. அதன் வைஸ் ஜான்சனாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா ஏஜி ஸ்டைல்ஸ் கையை வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணி காட்டி ஸோ ரெஸ்பெக்ட் பே பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்துருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஃபார் எவர்ன்ற மாதிரி சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணுன்ற மாதிரி ஆசை இல்லை போலாங்க. ஸோ அதனால வந்து அந்த சான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ரியா ரிப்ளே யூஎஸ்கே வர்சஸ் நம்மளுடைய கபிக்கி வாரியர்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. எல்லாரும் என்ட்ரன்ஸ் கொடுத்துறாங்க. ரியா ரிப்ளே யூஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஸோ ரியா ரிப்ளே யூஎஸ்கே இருக்காங்கன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும்ன்ற மாதிரி. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் கபிக்கி வாரியர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஃபுல் டாமினன்ஸ் யூஎஸ்கே ரியா ரிப்ளே கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு தான் சொல்லணும். ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி யூஎஸ்கே நம்ம ரியா ரிப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஸோ நம்மளுடைய வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் செத் ராலின்ஸ் வர்சஸ் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ்க்கான மென்ஸ் க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச் நல்லாவே போயிட்டு இருக்கும். இந்த மேட்ச் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார் டெஸ்டோட ஒரு சில மூவ்ஸ் எல்லாம் வந்து செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
டீஸ் பண்ணுவார், அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துருந்துச்சு. அது போக இந்த மேட்ச்சுக்கு நடுவில் சிஎம் பங்கோட சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே போயிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் சிஎம் பங்க் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. மற்றபடி சிஎம் பங்க்லாம் அந்த இடத்துல வரல. செத்ரால்ஸ் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவாருன்னா ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரெசல்மேனியாவில் பீட் பண்ணியிருப்பார்ல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரால்ஸுக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. அதை வச்சு ஒரு ஸ்டோரியில் நகர்த்துறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரால்ஸ் அந்த ரோலெக்ஸ் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதை யூஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணாரு. அவருடைய ஃபினிஷர் கிரப் ஸ்டாப் அது மட்டும் இல்லாமல் பெடிகிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. மேட்சுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒருத்தான மேட்ச் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் இந்த பேப்பரின்னு பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரால்ஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த இடத்துல செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டேன் மைசெல்ஃப், நான் தான் விஷனரி, அது மட்டும் இல்லாமல் நான் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றதையும் கால் அப் பண்ணிடுவார். இதுக்கப்புறமா ஸ்டெஃப்னி வாகரையும் கூப்பிட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ரைஸ் பண்ணி காட்டி இந்த ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ரெசல் பலுசாவுக்கு அப்புறமா இந்த கிரவுன் ஜுவலை பார்க்கும்போது இந்த கிரவுன் ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தலாம். ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் போர் அடிக்கின்ற மாதிரி எந்த ஒரு மேட்சையும் என்னால் சொல்ல முடியல. அந்த லெவலுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் அதாவது ESPN வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெசல் பலுசா வயசு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட் பேப்பரையாக கொடுத்துட்டாங்க. பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லாமல் மேட்ச் குவாலிட்டியில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரையும் ஹைலைட்டாகவே தெரிஞ்சிருந்துச்சு. இந்த பேப்பரையும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மேட்சை சுயந்து ரொம்ப தான் எல்லாத்துமே ஹைலைட்ஸாக இருந்தாலும் எடுத்து பாருங்கள். ஏன்னா மேட்ச் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஷோ ரிலேட்டட் போயிடலாம். போஷோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ செத்ரால்ஸ்க்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்ச் நடக்கும்ல. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரியாலஜி மேட்ச் போயிருக்கும்ல. ஸோ அதுக்கான எல்லா கியருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு கியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்திருப்பாரு. அது ஒரு ஃபன் ஃபேக்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசப்படுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸ்டெஃப்னி வாக்கர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்பியூட் பே பண்ணுறாங்க. அவங்க ஒரு நல்ல ரெஸ்லர், அமேசிங்கான ரெஸ்லர், அவங்க கூட நான் வந்து ஃபேஸ் பண்ண விரும்புகிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. இதுக்கப்புறமா தான் தலைவர் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா பேச வராரு. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் எட்ஜ்ன்ற சான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முன் வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அந்த இடத்துல நம்ம எட்ஜோடைய தீம் சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாடுவாங்க. பட் நம்ம ட்ரிபிள் ஹெச் பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அதனால சார் ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனோடைய ரிட்டைர்மெண்ட் டூர் பற்றியும் பேசுவார். இந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டைர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. நம்ம எல்லா டைமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கப்புறமாவும் அவரை பார்க்க முடியாதுன்ற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஃபியூச்சரில் ரெசல்மேனியா பார்ப்போமான்ற கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஆஸ்திரேலியாவில் ரெசல்மேனியா பார்ப்போமான்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச் கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஸ்டேட் பண்ணியிருக்காரு. பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆஸ்திரேலியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுன் ஜுவல் பார்த்த மாதிரி ஸோ ரெசல்மேனியா பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவர் பேசினது வைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ வரும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறமா சர்வே சீரிஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வர வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்டா.